பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த அருமையான நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாளில் காணொளி வழியாக உங்களை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பாடப்போகிற பாடல்கள், வாசிக்கப் போகிற வேத வசனங்கள், கேட்கப் போகிற இறைவார்த்தைகள், நமக்காகவும் பிறருக்காக ஜெபிக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வாதம் தரும்படி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெப நிலையில் இருப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது அந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகை படைத்த பொழுது 7ஆம் நாள் நீர் ஓய்ந்திருந்தீர். அந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுக்கு பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, ஊக்குவிக்கிறவரும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் காணொளி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, உம்முடைய உறவுகளிலே நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் அனுசரிக்கப் போகிற எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வாதத்தில் மீட்பர் இயேசு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, நமதாதி பிதாவின் திருபாலர் இவர், நமதாதி பிதாவின் திருபாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, நீயன் கிருபையின் முச்செயர் இவர், நீயன் கிருபையின் முச்செயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, ஆதீனர் சிரத்தீரவே, ஆதீனர் சிரத்தீரவே, அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, ஆரணம் பாடி விண்ணோராடவே, ஆரணம் பாடி விண்ணோராடவே, அறிஞ்சோ தேடவே இடையோ கூடவே, அறிஞ்சோ தேடவே இடையோ கூடவே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை நாம் போற்றுகின்றவாறு, எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடல் நாம் துதிப்பாடலாக இல்லங்களிலிருந்து நாம் பாடலாம். பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான்
நவதீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ நவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். கடவுளை தொழுவமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களை கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியாகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நம் யாவரும் இல்லங்களிலிருந்து இணைந்து பாவரிக்கு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறைக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 19 முடிய வாசிக்க கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 19 முடிய வாசிக்க கேட்போம். ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும். நானும் இம்மக்களின் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி அவர்களை செய்வேன். இதோ குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாருடைய நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஓர் ஆசி மொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே,
உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்றார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாள்களில் மீண்டும் எருசலேமுக்கு யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள், நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டிய இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்றார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூத குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்ததற்கு மகிழ்ச்சியாய் இருக்கும் மாபெரும் திருவிழாவாக நாள்களாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையும் நல்லுறவையும் நாடுங்கள் என்றார் என்பதே படிக்க வேண்டிய 1ஆம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கு நன்றி. நற்செய்தி பாடம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 16:16 24 முடிய. துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது: இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபநிலையிலிருந்து அமைதியில் இறைவனை நாம் காணலாம். இறைவனை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம். அமைதியில் இறைவனை காணுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம். சுமைகளை அவர் பதம் போடுவோம். சோர்வுகள் நீங்கியே வாழுவோம். சோர்வுகள் நீங்கியே வாழுவோம். அமைதியில் இறைவனை காணுவோம். எல்லாம் ஆகும்
போதுமென்று பெம்மானின் பாதமே பணிந்து நின்று பெம்மானின் பாதமே பணிந்து நின்று பேரருள் நாடுவோ வேண்டி நின்று பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று அமைதியில் இறைவனை காணுவோம் அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம் அமைதியில் இறைவனை காணுவோம். கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை நடந்திடும் பாதையில் கூட வந்து நடந்திடும் பாதையில் கூட வந்து நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று அமைதியில் இறைவனை காணுவோம் அமர்ந்தே அவர் அன்பை ஊணுவோம் அமைதியில் இறைவனை காணுவோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காகவே நன்றியோடுமை துதைக்கிறோம். சிறப்பாக இந்த அருமையான நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் பேசும் கேட்கிறோம். அடியனின் வாயின் வார்த்தைகள் அமர்ந்திருக்கிற இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெருங்களை அவரை நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த ஓய்வு நாளிலே காணொளி வழியாக உங்களை நான் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை அரும்படியாக இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த நாட்கள் முழுவதும் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நமது அன்பு பிள்ளைகளையும் நம்முடைய பணிகளையும் நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் சூழ்நிலையில் கடவுள் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய சென்னை பேராயம் முழுவதுமாக இந்த ஓய்வு நாளில் சிந்திக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட செம்பொருள் என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மை பீஸ் ஐ கிவ் டு யூ என்று சொல்லி இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்கியம் எங்கு வருகிறது என்று நாம் படிக்கின்ற பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுவார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம் என்று சொன்னால் பீஸ் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் நாம் சொல்லலாம். தூய தமிழில் நாம் சொல்லும் பொழுது அமைதி, குழப்பமற்ற ஒரு நிலை, கலகமின்மை, சச்சரவு இல்லாமை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அமைதி என்னும் சொல்லுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல சொற்கள் இருக்கிறதை நாம் காண முடிகின்றது. எபிரேய வார்த்தை அமைதிக்கு, சமாதானத்திற்கு ஷாலோம் என்ற அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். ஷாலோம் என்றால் முழுமை, ஃபுல்னஸ், பூர்த்தி, கம்ப்ளீட், ஆரோக்கியம், ஹெல்த் என்ற வார்த்தை சொல்லலாம். நல்வாழ்வு, குட் லைஃப் ஆர் நியூ லைஃப் என்ற அர்த்தத்தை நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த அருமையான நேரத்தில் சமாதானம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு நிறைவான வாழ்வை நம்ம கொடுக்கின்ற ஒன்றாக இது அமைகின்றது.
ஆதியாகமம் 43 அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, ஆதியாகமம் 43 23வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம், உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார், உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பெஞ்சமீனை எகிப்திற்கு செல்லல் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம். யோசேப்பினுடைய நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இங்கு உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம் என்ற அர்த்தத்தை குறிக்கின்ற ஒன்றாக இது அமைகின்றது. சிறப்பாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, சமாதானமாய் போய் வா என்று சொல்லி அங்கு மோசேனுடைய மாமனார் அனுப்புகின்றதை நாம் யாத்திராகமம் புத்தகத்தில் படிக்கின்றோம். குறிப்பாக தானியேல் புத்தகத்தில் பார்க்கின்ற போது நேபுகாத் நேசார் அந்த மன்னன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. தொடர்ந்து நாம் படிக்கின்ற போது யோசுவாவின் புத்தகம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது திருவாக்கியம், இதெல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது அமைதி என்ற வார்த்தை, சமாதானம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில் அமைதி என்ற சொல்லுக்கு நல்வாழ்வு, செல்வ செழிப்பு, நல்ல விளைச்சலையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் குறிக்கின்ற பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாக இது காணப்படுகின்றது. ஒரு அமைதி என்ற வார்த்தை கிரேக்க சொல் 100 முறை திருமறையில் பயன்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. இது ஆன்மீக ஆசீர்வாதத்தை கடவுளிடமிருந்து பெறுகிறதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. கடவுள் அமைதியை, சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை நாம் காண முடிகின்றது. எனது அன்புக்குரிய இறை மக்களே, இந்த சிந்தனையோடு ஒருவேளை நாம் திருமறையை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். சகரியாவின் நூலில் பார்க்கின்ற பொழுது சகரியா 8ஆம் அதிகாரம் அங்கு திருமொழிகளை 12 முதல் அங்கு 19 முடிய நாம் கவனிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை இந்த சகரியா என்று சொன்னால் கடவுள் நினைத்தார், யாவே ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லி வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த சகரியா நூல் மிக மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன நூலாக இருக்கின்றது. சகரியா 9:9 பார்க்கின்ற போதும் 10:12 நாம் படிக்கின்ற பொழுதும் 14:8 முடிய பார்க்கின்ற போதும் இந்த சகரியாவுடைய தரிசனமும் சகரியாவுடைய நம்பிக்கையும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் திருமறையில் காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த மக்கள் 70 ஆண்டு காலம் பாபிலோனிய தேசத்தில் அடிமைகளாக இருந்து சிறையிருப்பில் இருந்து மீண்டும் வந்த பிறகு எழுதப்பட்ட ஒரு நூலாக இடம்பெறுகின்றது. காட் லிவ் வித் திஸ் பீப்புள், கடவுள் அவர்களோடு வாழ்ந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் He will save them from their enemies. ஆண்டவர் அவர்கள் பகைவர்கள் என்று அவர்களை விடுதலை ஆக்கினார், எதிரிகள் என்று அவர்களை தப்புவித்தார். அதோடு கூட cleanse them from sin, பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சகரியாவின் நூல் மிக மிக முக்கியமான நூலாக நாம் காணுகின்றோம். ஒருவேளை இந்த முகப்பை நாம் கவனிக்கின்ற போது, முகவுரையை நாம் பார்க்கின்ற போது சகரியா 8ஆம் அதிகாரம் 12-19 முடிய இந்த வாக்கியத்திற்கு முன்பதாக நாம் கவனிக்கின்ற போது எருசலேமின் மீட்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கோவில் மீண்டும் கட்டி எழுப்பும் என்ற வாக்குறுதி அளிக்கப்படுகின்றது. இறை மக்கள் மீண்டும் தூய்மைப்படுத்தப்படுவார்கள் என்ற அறிவிப்பை சகரியா சொல்லுகின்றார். மெசியாவின் வருங்கால ஆட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கால வாழ்வையும் செழுமையும் குறித்து இதில் இடம்பெறுகிறதை நாம் காணுகின்றோம். இங்கு சகரியா நூலில் நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த சமாதானத்தை அருளுகின்ற ஒரு காரியமாக இங்கு இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பொதுவாக நாம் திருமறையில் காணுகின்றோம், இந்த சகரியா நூலில்
என் மக்களை நான் விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு விடுதலை. சகரியா 8ஆம் அதிகாரம் இங்கே 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது இங்கு என் மக்களை விடுவிப்பேன், லிபரேஷன், ரெடீம், ரெடம்ஷன், லிபர்ட்டி என்ற வார்த்தை நாம் சொல்லலாம். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். கால் பேக் ஃப்ரம் கால் பேக் ஃப்ரம் சிறையிருப்பிலிருந்து மீண்டும் நான் திரும்ப வர வைப்பேன். அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். லிபரேஷன், கால் பேக், செட்டில்டு, காட்ஸ் பீப்புள், ஐ ஆம் தேர் காட், நான் அவர்களுடைய கடவுளாய் இருப்பேன். இப்படி பல வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் பல்வேறு விதமான சூழ்நிலையில் வாழுகிற மக்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை இங்கு நாம் பார்க்கின்றோம், நேர்மையுள்ள நீதி வழங்குங்கள், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள், கைம்பெண்ணையோ அனாதையையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். சமாதானம் ஏற்படுத்த வேண்டுமென்றால், அமைதி மக்கள் மத்தியில் இருக்க வேண்டுமென்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும், மக்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். ஒருவேளை நல்ல ஒரு குவாலிட்டியை ஆண்டவர் இங்கு எதிர்பார்க்கின்றார். மனதால் கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் காணுகின்றோம். 12வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நான் வாசித்த அந்த பகுதியில், ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும், நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றெல்லாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள். ஒரு செழிப்பு. இதுக்கு முன்பதாக அவருடைய வாழ்வு நாடோடி வாழ்க்கையாக இருந்தது. தனக்கென்று ஒரு இடமில்லாத ஒரு சூழ்நிலை, அல்லலுற்ற வாழ்க்கை, அவமானப்படுகின்ற வாழ்க்கை, பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்த வாழ்க்கை, நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலை, பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, சொல்லுரிமை இல்லை. பல நிலைகளில் அவர்கள் பஞ்சத்தாலும் பசியினாலும் வேதனையினாலும் அடிமைதனத்தினாலும் ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவும். அமைதியின் அரசர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். அவர் சிறப்பாக உங்களை வழிநடத்துவார். எப்படி வழிநடத்துவார்? அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள். செழிப்பு, ஒரு வளமை, ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு இருக்கும். இரண்டாவது பார்க்கின்ற திராட்சை செடியை தன் கனியை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியை கடவுள் கொடுக்க போகிறார். அந்த கனியின் மூலமாக நீங்கள் உண்டு மிக சிறப்பாக நீங்கள் வளமை பெற்று வாழப்போகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, வயல் நிலம் தன் விளைச்சலை தரும். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், வயல் நில விளைச்சலை கொடுக்கின்ற போது உங்களுடைய பொருளாதாரம் உயர்வாக இருக்கப் போகிறது. இனி உங்களுக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை மலரப்போகிறது, வளரப்போகிறது என்பதை அங்கு சுட்டி காண்பிக்கிறார். வானம் பனியை பொழியப் போகின்றது. நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ள செய்வேன். ஆண்டவர் சில நேரத்தில் அந்த மக்கள் மீது கோபப்படுகிறார். அந்த மக்கள் நிமித்தமாக அநேக காரியங்களை மக்கள் எரிச்சல் ஊட்டுகிறார்கள் கடவுளுக்கு விரோதமாக. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தையும் நல்வாழ்வையும் அளிக்கிறதை நாம் இந்த பகுதியில் சகரியாவின் நூலில் நாம் காண முடிகின்றது. யூத குடும்பம், இஸ்ரேல் குடும்பம் என்று உங்களுக்கிடையே வேறுபட்டு கிடக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சாபத்தின் சொல்லாக நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் உங்களை மீட்டருளுவேன். பாருங்கள், ஆண்டவர் அவர்கள் மீது கோபப்பட்டு அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனாலும் அந்த வார்த்தைகள் அப்படியாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இப்பொழுது நான் உங்களை மீட்டருளுவேன், நீங்களும் ஓர் ஆசிமொழி ஆவீர்கள், அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும்,
என்று சொல்லி வேதத்தில் நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகரியாவின் காலங்களில் மக்கள் புதிய நம்பிக்கையும் புதிய சமாதானத்தையும் அமைதியும் பெற்றுக்கொள்கிறார்கள். 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது 14 உங்கள் மூதாதையார் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன். ஆண்டவர் கோபப்படுறார். ஆண்டவரே நம் மீது தீங்கு செய்வதற்கு அவர் எத்தனம் செய்கிறார், அவர் முயற்சிக்கிறார், அவர் செய்கிறார். அவ்வாறே இந்நாளில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஒருவேளை அவர் மனம் கொஞ்சம் இறங்குது. அவர் கருணை காட்டுகின்றார், பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், சாந்த குணமுள்ளவராக இருக்கின்றார். அவருடைய மனது கொஞ்சம் இறங்கி இலகிய மனதாக மாறிவிடுகின்றது. அவர் அன்பையும் சமாதானத்தையும் அமைதியும் மக்களுக்கு பொழிவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். எனது அன்புக்குரிய இறை மக்களே, சிறப்பாக இந்த 14வது வசனத்தில் கோபம் இல்லையா, ஆண்டவருடைய கோபம் அந்த மக்களை பல நிலைக்கு ஆளாக்குகிறது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் தன்னை விடுவித்து கொண்டு மக்கள் மீது கருணை காட்டுகின்றவராக இருக்கின்றார். நாம் கூட சில நேரத்தில் கோபப்படுகிறோம். ஒருவேளை சில நேரத்தில் நாம் தோல்வி அடைந்ததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கோபம்தான். ஒரு பெரிய வீரன் சொல்லுகின்றார், நான் இந்த போரில் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தேன் என்றால் நான் திரும்பி பார்க்கின்ற போது எல்லாமே என்னிடம் இருந்த கோபம், மூர்க்க குணம், பல்வேறு விதமான வெறிதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் படித்திருக்கிறேன். ராத் என்று சொல்லப்படுகின்றது கடவுளுடைய கோபம். கடவுளுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் விடுவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே சமாதானக்காரராக கோபப்படாமல் சாதாரணமாக தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு மக்கள் மீது அன்பு செலுத்துவராக இருக்கின்றார். 16வது வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது இங்கு ஒருவருக்கொருவர் உண்மை பேசுங்கள், நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் 16 வசனத்தில் நாம் காணுகின்றோம். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை வெறுக்கிறார் என்றால் இப்படி பொய்யானை இடுவது, மற்றவருக்கு விரோதமாக தீமை செய்வது, பல்வேறு விதமான பொய்களை பேசுவது, அநீதி காரியங்களை செய்வது, பகைமையை உருவாக்குவது, சண்டைகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதையெல்லாம் வெறுக்கின்ற கடவுள் எதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகின்ற போது வாய்மையையும் நல்லுறவையும் நாடுங்கள். அதுதான் இந்த சமாதானத்திற்கு வழிகோலாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மை, ஆண்டவர் அமைதி ஏற்படுத்துகிறவர், ஆண்டவர் சமாதானத்தை உருவாக்குகிறவர் என்பதை நமக்கு தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் நாம் கவனிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்லுகின்ற போது அவர் சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிற ஏசாயா நூலை நாம் கவனிக்கின்ற போது அவர் சமாதான பிரபுவாக இருக்கின்றார். அதே போன்று நாம் புதிய ஏற்பாட்டின் காலங்களில் வருகின்ற போது அமைதியின் அரசர் கிறிஸ்து என்பதை நாம் காணுகின்றோம். இந்த உலகத்தில் அமைதியை, பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இன்றைக்கு உடைந்து போயிருக்கின்ற உறவுகள் அல்லது பிரிந்து போயிருக்கின்ற உறவுகள் அல்லது வேறுபட்டு கொண்டிருக்கின்ற சாதி மத பேதம், இனம், மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் பிரிந்து போயிருக்கின்றது. இதெல்லாம் ஒன்றிணைக்க ஆண்டவர் அமைதியை தருகின்றவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களில் பார்க்கின்ற போது அநேக இடங்களில் அமைதியை குறித்து அவர் சொல்லுகின்றார். அந்த மலை பிரசங்கத்தில் மிக அழகாக தெளிவாக சொல்லுவார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர்கள், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பழைய மொழிபெயர்ப்பில் காணுகின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவர் நமக்கு தகப்பனாக தாயாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பூவுலகில், இந்த பூமியில், திருச்சபையில், குடும்பத்தில், சமுதாயத்தில், நாம் வாழுகின்ற இடத்துல, நாம் பணி செய்கின்ற இடத்துல முடிந்த அளவுக்கு சமாதானத்தை, அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் நாம் திருமறையை நமக்கு சொல்லுகின்றது, நம்முடைய போதனைகள் நமக்கு அறிவிக்கின்றது. கிறிஸ்தவம் அதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. வன்முறையை நீங்கள் கைவிட வேண்டும். பொல்லாத சிந்தனையிலிருந்து நீங்கள் கடவுளிடம் திரும்புங்கள், மனமாறுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எனது அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தை நாம் காணுகின்ற போது இந்த யோவான் 14:27 வசனத்தில் பார்க்கின்ற போது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். அமைதியை ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார். அது தொடர்ந்து மற்றவர்களுக்கு அந்த அமைதியை அளிக்க நம்மை பயன்படுத்துகிறார். நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவர் விட்டு சென்ற அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை பிறருக்கு அளிப்பதற்கு விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளாக அவருடைய பாதையை, அவருடைய வழியை பின்பற்றின்ற நீங்களும் நானும் அந்த அமைதியை நாம் ஏற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன், மை பீஸ் ஐ கிவ் டு யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய சமாதானம், ஆண்டுடைய சமாதானம் என்று சொல்லுகின்ற போது எதை நாம் ஆண்டுடைய சமாதானம் என்று நாம் சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மை பீஸ், ஆண்டவர் மை பீஸ் என்று சொல்லுகின்ற போது, ஒருவேளை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார், எத்தனையோ பேருக்கு அவர் அநேக நற்காரியங்களை செய்தார். அவர் யார் ஒருவருக்கு தீங்கு செய்யாத ஒரு நல்ல இறைவனாக, மாமனிதராக வாழ்ந்து சென்றிருக்கிறார். யார் ஒருவரையும் பொல்லாக நினைக்காத ஒரு கடவுளாக அவர் இருந்திருக்கிறார். பகைமையை அவர் வெறுத்து ஒதுக்கினார். பிறரிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார். பிறரிடத்தில் சிநேகமாக இருங்கள் என்று சொன்னார். பிறரை நேசியுங்கள் என்று சொன்னார். சத்துருக்களை சிநேகுங்கள் என்று நமக்கு ஒரு அறைகூவலை விட்டார். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு விலையுயர்ந்த பொருள் ஒருவரிடத்தில் இருந்தால் அதை எப்படி மற்றவர்களுக்கு தான் அன்பு செலுத்தும் இடத்தில் கொடுப்பார்களோ, அப்படியாக இயேசு கிறிஸ்து விலையுயர்ந்த சமாதானத்தை, அமைதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. விட்டு சென்றிருக்கிறார், இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு அமைதி இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? ஒருவருக்கு ஒரு சண்டை, போராட்டம், தீவிரவாதம், அடிமைதனம், பிரிவினைகள், காழ்ப்புணர்வுகள், கோபங்கள், வெறிதனங்கள், மூர்க்க குணம், இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாமே அழிவிற்கு துணை போகின்ற, அழிவுக்கு காரணமாகின்ற ஒன்றாக இது காணப்படுகின்றது. இந்த இடத்துல யோவான் 14:27 3 காரியங்களை சொல்கிறார். அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், யூ ஷுட் ஃபாலோ, யூ ஷுட் கிவ் டு அதர்ஸ். இரண்டாவது பார்க்கின்ற போது, என் அமைதியையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், மை பீஸ் ஐ கிவ் டு யூ, என்னுடைய அமைதியை நான் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. இந்த உலகம் தரும் அமைதி நாம் திருப்தி ஆகலாம். எப்படி? பணம், பொருள், பதவி, பட்டங்கள், அதிகாரங்கள், ஏற்றத்தாழ்வுகள், உலக வாழ்க்கை, பெருமை, தற்பெருமை, ஆணவம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு அமைதி தரும். அது உலகம் தருகின்ற அமைதி. அது போன்றதல்ல. நான் கொடுக்கின்ற அமைதி அது அல்ல. இந்த அமைதி நிலைத்திருக்கும். இந்த அமைதி வளத்தை தரும். இந்த அமைதி செழிப்பை தரும். இந்த அமைதி நல்வாழ்வை தரும், நல் சுகத்தை தரும், திருப்தியை தரும், பூரண வாழ்க்கை தரும், பரிபூர்ண வாழ்வினை கண்டடைய முடியும். இதெல்லாம்
நான் அருளுவேன் சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல, அது அழிகின்ற அமைதி. உலகம் தருகின்ற அமைதி அல்ல, அது கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு சென்றுவிடும், குழப்பத்தை ஏற்படுத்திவிடும், மன சஞ்சலத்தை உருவாக்கும், இருளாக தோன்றும், கலக்கத்தை ஏற்படுத்தும், கலங்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நான் கொடுக்கின்ற அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த அருமையான நேரத்தில் இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற செம்பொருள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த 16ஆம் அதிகாரம் 16 முதல் 24 முடிய அதில் கவனிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், சிறிது காலம் என்னை நீங்கள் காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் என் தந்தையிடம் செல்லுகிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன? அன்புக்குரியவர்களே, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன், நன்மையை செய்திருக்கிறேன், பகைவர்களை நேசித்திருக்கிறேன், தீமை செய்தவர்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மன்னித்திருக்கிறேன், அமைதியை கொடுத்திருக்கிறேன், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன், சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் எழுதியிருக்குது பாருங்க, இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள். வசனம் 19 காணுகின்றோம், அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அது எதை குறித்து தானே? சத்தியம், சிலுவை குறித்து தானே உபதேசம். கொஞ்ச காலத்து வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நான் வாழப்போகிறேன், அதன் பிறகு நான் மரிக்கப் போகிறேன், அப்பொழுது நான் உங்களோடு இருக்க மாட்டேன், ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு மீண்டும் நான் வருவேன். சிறிது காலம் நான் இருக்கப் போவதில்லை, ஆனால் சிறிது காலம் என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக அங்கே 20வது வசனத்தில் எழுதப்பட்ட உலக மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரும் மகிழ்ச்சியாக மாறும். என் நிமித்தமாக யோவான் புத்தகம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுவார், மிக சிறப்பாக அதில் சொல்லுவார். ஒரு வார்த்தை நான் படிக்கின்றேன், வசனத்தை படிக்கின்றேன். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்பப்படுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினரையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர், அவர்கள் விண்ணரசு அவர்கள் உரியது. ஒருவேளை துன்பம் என்பது, கடவுளுக்காக நாம் துன்பத்தை சகிப்பதென்பது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கும். எழுதப்பட்டிருக்குது பாருங்கள், உலகத்தில் உள்ளவர்கள் அழுவார்கள், புலம்புவார்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துன்புறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதற்கு ஒரு உதாரணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் ஆனவள் தன்னுடைய பிரசவ காலத்தில், பேருவகை காலத்தில் இருக்கின்ற பொழுது, பிள்ளையை பெற்றிருக்கின்ற போது அதிக வலி, அதிக வேதனை, ஆனாலும் உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார்கள். ஒரு குழந்தை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், அதன் வழியாக நான் மகிழ்கின்றேன் என்று சொல்லி. அதே போலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை சமாதானம் என்பது ஏதோ திடீரென்று உருவாவது அல்ல, பல்வேறு விதமான குழப்பத்தின் மத்தியில் உருவாகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நமது நாட்டில் அமைதி தேவை. 2021
2001 செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையம் தாலிபான் ஆப்கானிஸ்தான் இந்த தாலிபான் மூலமாக அழிக்கப்பட்டது. 3000 பேர் மரித்தார்கள். 3000 பேர் மரித்தார். அமைதியாக இருந்த அந்த சூழ்நிலை மாறி குழப்பத்திற்குள்ளாக இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோன்று இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று கொண்டிருக்கிற தாலிபானுடைய பல்வேறு விதமான தீவிரவாத சண்டை, பல்வேறு விதமான தாக்குதல்கள் இன்றைக்கும் அந்த நாட்டை அமைதியின் குலைச்சலாக மாற்றி கொண்டிருக்கின்றது. இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இனப்படுகொலை, 1,00,000க்கும் மேலான மக்கள் மரித்தார்கள், மக்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கு பல்வேறு விதமான அமைதியின்மை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. 1945 அமெரிக்காவின் மூலமாக ஹிரோஷிமா, நாகசாகி 2 நகரங்கள் அமெரிக்காவின் வழியாக தாக்குதல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் அதில் மாண்டார்கள். ஒரு சமயம் ஒபாமா அவர் சென்று அந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை ஒரு மாபெரும் தலைவர் அங்கு சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த அமைதியை நாம் ஏற்படுத்த, அமைதியை நாம் உருவாக்க உங்களையும் என்னையும் கடவுள் ஏற்படுத்தியிருக்கின்றார். இன்றைக்கு அந்த திருமறையில் யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அந்த திருமொழிகளில் ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நீங்கள் துன்பப்படுகின்ற போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்றும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுவார் ஒரு தாய். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடத்திலிருந்து நீக்கிவிட முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு இந்த நாளில் இந்த அமைதியை நாம் ஏற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். 24வது வசனம் யோவான் 16 பார்க்கின்ற போது, இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆகவே ஒருவேளை நாம் சமாதானம் பண்ணுகின்ற போது, அமைதியை ஏற்படுத்துகின்ற போதும் மகிழ்ச்சி நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் தாமே இந்த வசனத்தை, வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கென்று ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடவுளுக்கே மகிமை, மாட்சியும், வல்லமை, கனமும் என்றென்றும் உரியதாகட்டும். ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது அந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை அருளி செய்தவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம் மீட்பர் இயேசு ஜெபம் கேள பிதாவே, ஆமேன். நம் யாவரும் இல்லங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தருளினார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்று வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர் ஐயா அவர்கள் அதை வாசிப்பார்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். காணொளி வழியாக இறை செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காண்பவர்கள் இன்று 19/9 இன்று கே யுவசிக், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கிங்ஸ்லி கார்த்திக், மிஸ்ஸஸ் செந்தாமரை எஸ் ரத்னம், மிஸ்ஸஸ் லலிதா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் குமார், மிஸ்டர் ஏ ஆல்வின், சன் ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட் சாம்சன். 20/9 திங்கட்கிழமை அன்று ஆக்னஸ் PM மல்பரி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் மோசஸ் DP அலெக்சாண்டர், மிஸ்டர் P பரமன் சத்யசாட்சி. 21/9 செவ்வாய்க்கிழமை அன்று
Mr. John Neville Raj, Mr. D. Rajasekhar, K. Priyanka, daughter of Mr. K. Karunakaran, S. Jennifer, daughter of Mr. S. Sudhakar, Mrs. Selvi, wife of Mr. Y. Segar. 22/9 புதன்கிழமை அன்று மிஸ்டர் ஒய் டாலஸ் சாலமன் ராஜ் ஆர் நந்திதா பிளஸ்ஸி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ரவி பால், மிஸ்டர் ஜே மேஷாக், மிஸ்டர் எஸ் நத்தானியல் சன் ஆஃப் மிஸ்டர் சாந்தரூபன், மிஸ்ஸஸ் ஷீலா ஃப்ளாரன்ஸ் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் சாம்சன், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சாம் எலன் பிரபு, ஆர்எஸ் மோனிஷா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர் சுகிர்தராஜன், Blessy Emmanuel, son of Mr. Sugunakumar, J. Roshan, son of Mr. Jonah Satyaseelan, Mr. K. Raja Ram, M. Vaishali, daughter of Mr. R. Mohanvel. 23/9 வியாழக்கிழமை அன்று எஸ் மைக்கேல் சாம், son of Mr. G. செல்வபாண்டியன், எஸ் பிரசன்னகுமார், son of Mr. சாலமோன் ஞானராஜ். 24/9 வெள்ளிக்கிழமை அன்று மிஸ்டர் ஜார்ஜ் தாமஸ், சன் ஆஃப் மிஸ்டர் ஜி சாமுவேல், மிஸ்டர் ஆர் ஸ்டாலின், சன் ஆஃப் மிஸ்டர் வி ரவிசங்கர், ஸ்பிரிட்டன், சன் ஆஃப் மிஸ்டர் சுனில் கவாஸ்கர், சி ஷிபா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜி கிறிஸ்துதாஸ், ஸ்ருதி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் செல்வம், மிஸ்டர் எஸ் ஜே ஞானமுத்து. 25/9 சனிக்கிழமை அன்று எஸ் ரொனால்டு பெஞ்சமின் ஆர் விமல், சன் ஆஃப் மிஸ்டர் டி ராஜசேகர், மிஸ்டர் சந்திரன். இவர்கள் மேலும் பல பிறந்த நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வாரம் திருமண நாளை காணும் தம்பதியர்கள் 29 திங்கட்கிழமை அன்று ஏனோக்கு மிஸ்ஸஸ் குமாரி, 22/9 புதன்கிழமை அன்று மிஸ்டர் ராஜாமணி மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ஜெருசலேம், 23/9 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் பிலிப் முரளி மிஸ்ஸஸ் நிர்மலா, 24/9 வெள்ளிக்கிழமை அன்று ஆனந்தன் மிஸ்ஸஸ் சீதா, மிஸ்டர் ஆர் தாஸ் மிஸ்ஸஸ் குணசுந்தரி, 25/9 சனிக்கிழமை அன்று மிஸ்டர் டி பரமானந்தம் மிஸ்ஸஸ் வசந்தா, மிஸ்டர் எம் செல்வராஜன் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ். இவர்கள் மேலும் பல திருமண நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தா 6210 ரூபாய், ஏழைகள் நிதியாக 3125 ரூபாய், நற்செய்தி பணி நிதி 1865 ரூபாய், கட்டிநிதி கவர் மூலமாக 3670 ரூபாய், பெண்கடை சங்கத்தின் மூலம் 820 ரூபாய், வாலிபர் சங்கத்தின் மூலம் 400 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலம் 710 ரூபாய், முதியோர் சங்கத்தின் மூலமாக 730 ரூபாய், கல்லறை நிதியாக 1260 ரூபாய், நன்றியெடுப்பு காணிக்கை 4698 ரூபாய், 10 1 பங்கு காணிக்கை 10,000 ரூபாய், ஆலய விரிவாக்க நன்கொடை 6000 ரூபாய், திருமண ஓலை வாசிப்பு கட்டணம் 1000 ரூபாய், திருமண கட்டணம் 12,000 ரூபாய், சமூக கூட கட்டணம் 4000 ரூபாய், இலவச திருமண காணிக்கை 3000 ரூபாய். நன்றியெடுப்பு காணிக்கை நேம்லெஸ் 1500 ரூபாய், நேம்லெஸ் 1100 ரூபாய், சுகி மரியா 500 ரூபாய், மிஸ்டர் குமார் ஆடியோ 500 ரூபாய். 10 1 பங்கு காணிக்கை மிஸ்டர் சாந்தி செல்லையா ஆகஸ்ட் மாதம் 5000 ரூபாய், மிஸ்டர் சாந்தி செல்லையா செப்டம்பர் 5000 ரூபாய். ஆலய விரிவாக்கம் பணிக்காக மிஸ்டர் சாந்தி செல்லையா 3000 ரூபாய், மிஸ்டர் சாந்தி செல்லையா 3000 ரூபாய். மற்றும் பர்த்டே உண்டி அருமையான மகன் ரோஹித் சனாம்சர் ராஜாராம் அவர்கள் இந்த வருடம் முழுவதுமாக சேகரித்த தன்னுடைய பிறந்தநாள் காணிக்கை 1098 ரூபாய். ரோஹித் சனாம்சர் ராஜாராம். மற்றும் ஒரு தாலி சரடு வந்துள்ளது. படைத்த குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக மொத்த காணிக்கை 59,488 ரூபாய். நன்றி. ஆராதனையின் நிறைவு பாடலாக 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே என்ற பாடல் நாம் இணைந்து இல்லங்களிலிருந்தே பாடுவோம்.
பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை உனைந்தே பண்களும் சேருங்களே. துதிகள் நிறையும் காணுங்களா தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சில் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களா பிந்தும் ஓசை தாளங்களா மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். இறுதி ஜெபத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்துவோம். படைப்பாளராம் கடவுளே, உம் சாயலாக எங்களை நீர் படைத்து உம் ரூபமாக எங்களுக்கு நீர் நல்ல பண்புகளை கொடுத்திரே நன்றி செலுத்துகிறோம். அமைதியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், சமாதானத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நாங்கள் பறைசாற்ற வேண்டும், சந்தோஷத்தை நாங்கள் இந்த பூமியில் விதைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்தவரே, உம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் கர்த்தா உம்முடைய பாதத்தில் வரும்படியாக உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய சென்னை பேராயம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த செம்பொருள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை குறிப்பாக குடும்பத்தில் அமைதியை நாங்கள் ஏற்படுத்தவும், திருச்சபைகளில் அமைதியை நாங்கள் நிலைவர செய்யவும் ஏற்படுத்தவும், சமூகத்தில் நாங்கள் அமைதிக்காக போராடவும், ஒற்றுமையை நாங்கள் உருவாக்கவும், தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் அமைதியை நிலைநிறுத்துகிறவராக இருக்க நீர் அருள் தாரும். குறிப்பாக எங்களுடைய திருநாட்டிற்காக ஜெபிக்கிறோம். உலக நாட்டின் அமைதிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பல்வேறு விதமான ஜாதிகள், பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான இனங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படி ஜெபிக்கிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க முடியாத கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் ஒருவர் சமாதானத்தை குலைக்க செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய மந்தையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள், உருவாக்குகிறவர்கள், முயற்சி செய்கிறவர்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததி, என்னுடைய வாரிசு, என்னுடைய தலைமுறை என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு தீங்கும் நினையாமல் நன்மையே செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் குறிப்பாக எங்களுடைய பேராயருக்காக, பேராய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், அருமையான இறைமக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் செயலர், பொருளர், சேகர் குழு அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆலயத்தில் பணி செய்கின்ற அருமையான அருட்பணியாளர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேலை இல்லாமல், திருமணம் ஆகாமல், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஒரு நல்வாழ்வை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் இல்லங்கள் இருக்கின்ற அடியார்களை ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். உள்நாடுகளிலும் வெளிநாடுகளில் இருக்கிற அனைவரும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்க எங்களுடைய திருச்சபை வளர்ச்சி பணிகள் எல்லாவற்றிற்காக நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதித்தருளும், வழிநடத்தும். மீட்பிரேசின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமேன். இணைந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் அணிவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலத்தில் நிலைத்திருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தாயோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.